ஊருக்குள்ள சூரியனை போ சுத்தி வருவேன். பாதி நல்லவன் மீதி வல்லவன் மோத வந்தவன எட்டி மிதிப்பேன் முட்டி போடப்பேன். காக்கி சட்டை நல்லவ நானே கைது பண்ணும் வேலையில்ல. அண்ணா தம்பி சண்டைக்கு வீணா கேசு போட தேவையில்ல. வீராதி வீரன்
rhythm, he corrects them till they do it correctly. Let us see in the drama what happens to him because of his over sincerity. Good morning, sir. Good morning, students. Sit down. Thank you, sir. Answer the attendance. Okay, sir. Balaji. Present, sir. Kanabadi. Present, sir. No. Present, sir. Present, sir. Jabin. Present, sir. Krishna. Present, sir. Jiva. Present, sir. Nadan. Present, sir. No. Present, sir. Present, sir. Pandi. Present, sir. Saran. Present, sir. Selvam. Present, sir. Yoso. Present, sir. Vijay. Absent, sir. Why he is absent? We don't know, sir. Let us start the class. Okay, sir. Say after me. Okay, sir. Sarigama. Sarigama. Padanisa. Padanisa. Sanidapa. Sanidapa. Magarisa. Magarisa. Sarigama. Sarigama. Padanisa. Padanisa. Sanidapa. Sanidapa. Magarisa. Jabin, come here. Say what we learned. Sarigama padanisa sanidapa magarisa. Okay, very good. Go to your place. Thank you, sir. Okay, we will see the next part in another class. Okay, sir. Thank you, sir. But without understanding the seriousness, the music teacher simply corrects the student's mistake that he commits in the rhythm. Let us see what is going to happen after that. Good morning, sir. Good morning, students. Sit down. Thank you, sir. Say the attendance. Okay, sir. Balaji. Absent, sir. Why he is our house is burning. Sir, your house is burning. No. House is burning. Your house is burning. House is burning. Your house is burning. Sir, gubu gubu gubu. No. Buku. Sir, gubu gubu gubu. No. Gubu 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 gubu. What is that smell? Your house is burning. Gubu 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 gubu. Burning. Too much of anything is good for nothing. Thank you. வந்தனமா
கீழே இறங்கி துரியோதனன் இருப்பிடம் இடம்பெறுபவர் வாழ்க துரியோதனா. அமருங்கள் நாரதரே, ஏதேனும் விசேஷமா? பெரிய விசேஷம் ஒன்றுமில்லை துரியோதனா, சிறிய விசேஷம்தான். எதுவாயினும் கூறுங்கள் நாரதரே. பூலோகத்தில் பாரதி என்ற புலவன் தான் எழுதிய பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தில் உன்னை பாவி என்றும் மூடன் என்றும் அயோக்கியன் என்றும் மிகவும் கேவலமாக எழுதியிருக்கிறான் என்று நீ ஆத்திரப்பட்டாய் அல்லவா? ஆம் நாரதரே. அந்த பாரதி இன்று பூமி பாரத்தை முடித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கிறான். அப்படியா? அவனை தக்க முறையில் சந்திப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நாரதரே. அவனை என்ன செய்யலாம் என்று கூறுங்கள், உடனே செய்து முடிக்கிறேன். நீ எதையும் செய்வாய் என்பது எனக்கு தெரியும் துரியோதனா. ஆனால் நீ அவனை தனிமையில் சந்தித்து நேருக்கு நேர் நின்று வன்முறை போர் செய்ய வேண்டும் என்று கூறுவதற்கு நான் இங்கு வரவில்லை. பின்னர் பலர் முன்னிலையில் வாதப்போர் சொற்போர் செய்து அவனை நீ வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் பாரதி என்னை பலவாறு அவதூறாக எழுதி என்னை அவமானப்படுத்தி இருக்கிறான். என்னை கெட்டவன் என்று எழுதி மக்கள் மத்தியிலே எனக்குள்ள நற்பெயரை கெடுத்திருக்கிறான் என்றெல்லாம் குற்றம் சாட்டி இறைவன் சபையில் நீ வழக்கு தொடுத்தால் போதும். இறைவன் அவனை விசாரித்து அவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை வழங்குவார். சபாஸ் நாரதரே, சரியான யோசனை. உங்கள் புத்திசாலித்தனத்தை நான் மெத்தவும் பாராட்டுகிறேன். என்னை பாராட்டுவதை இன்னொரு வைத்துக் கொள்ளலாம் துரியோதனா. இப்பொழுது என் எண்ணம் என்னவென்றால், பாரதியால் உனக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்க வேண்டும், பாரதி தண்டனை பெற வேண்டும் என்பதுதான். என் கருத்தும் அதுதான் நாரதரே. நாளைக்கே அவன் மீது வழக்கு தொடுக்கிறேன். என்னை கேவலமாக எழுதிய அவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டனை